வணக்கம் நண்பர்களே. விஜய் வர்சஸ் ஸ்டாலினா? நீங்க நம்புறீங்களா? அது சாத்தியமா? விஜய் நம்புறாருங்க, நம்பாட்டியும் அதை சொல்றாரு. அப்படி சொன்னாதானே திமுகவை எதிர்த்து மேல வர முடியும். திரு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறார், ஒரு பெரிய கட்சி திமுகவோட தலைவரா இருக்கிறார், அடுத்த ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு லட்சியத்தோடு இருக்கிறார். அவரை நோக்கி தன்னுடைய விமர்சனங்களை குறிவைத்து தாக்கும் போது தனக்கு லாபம் வரும் அப்படின்னு விஜய் நம்புறாரு. இந்த தேர்தல் விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் இடையேதான் போட்டி அப்படின்னு உறக்க முழங்குறாருங்க. பாத்தீங்கல்ல இன்னைக்கு கூட்டத்துல எந்த மாதிரி ஒரு முழக்கம். பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆமா போல இருக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த நினைப்பை உருவாக்குவதுதான் விஜயோட நோக்கம். உண்மையில் இன்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வர்சஸ் தாவேகா தானா அப்படிங்கிற சந்தேகம். ஆனால் அப்படி இருக்கிற மாதிரி காமிக்கிறாருல, அதுல பயங்கரமா ஸ்கோர் பண்றாருங்க. இன்னைக்கு எவ்வளவு பெரிய கட்சிங்க திமுக. அதுக்கு எகென்ஸ்ட் அண்ணா திமுக ஒரு பெரிய கட்சி தான். சமீபத்தில் கொஞ்சம் பலவீனம் ஆயிடுச்சு. அதுக்காக ஓரங்கட்டப்பட வேண்டிய கட்சி அல்ல. ஆனால் அது மாதிரி விஜய் காமிக்கிறார், அந்த மாதிரி ஒரு உருவகத்தை காமிக்கிறார். அப்படி காமிக்கும் போதுதான் அதிகம் தன்னை வளர்க்க விரும்புறாரு. வளர்ந்துட்டாருங்கிறத காமிக்க விரும்புறாரு. ஸ்டாலினுக்கு எகேன்ஸ்டா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு அடுத்து தாண்டா முதலமைச்சர் அப்படின்னு. ஆனா அவருடைய பேச்சு அந்த அளவுக்கு ஈர்ப்பு கொண்டதா இருக்கா? இழுத்து இழுத்து பேசுறாரு. இதை பாக்குறவங்களால அவர்கிட்ட சொல்லி ரொம்ப அந்த மாதிரி இழுத்து இழுத்து பேசாதீங்க, மக்களுக்கு கொஞ்சம் டிராகிங்கா இருக்கு, புதிய ஜெனரேஷனு, 30 கீழே நிறைய வாக்காளர் இருக்காங்க, 18-30 அவங்களாம் புதுசா கேட்க விரும்புறாங்க. அதே கட்சியில எஸ்பி வேலுமணி நல்லா பேசுறாங்க, நம்மளுக்கு எந்த பாரபட்சம் கிடையாது, அவரும் நல்லா சுமூகமா பேசுறாரு. அந்த கட்சி இரட்டை இலையால் பிணைக்கப்பட்டிருக்கு. அதுல எடப்பாடி தலைவரா இருக்கிறார், எல்லாரையும் கட்டி அரவணைத்து கொண்டு போறாரு. ஆனால் இது போதாது, அது போதாதுங்கிறத விஜய் காமிக்கிறார். விஜய் பேசுகிற ஒவ்வொரு கூட்டமும் அவருக்கு 2% வாக்குகளை அதிகம் கொண்டு வருகிறது. இது எங்களுடைய கணிப்பு. ஒவ்வொரு தடவை வெளிவராரு, வந்து பேசும்போது 2% அதிகமாகுது. ஆனா தேர்தல் மூடிட்டுங்க, ஆட்சிக்கு வரட்டும், கிராமம் கிராமமா போய் வரேன்னு சொன்னாரு. பாத்தீங்களா எப்படிங்க? ஆட்சியில இருந்துட்டா வருவாங்களா? ஆட்சியில் இல்லாத போதே நம்முடைய தலைவர்களால் மக்களை சந்திக்க முடிவதில்லை என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு வருவாங்களா? வருவாங்க. அந்த 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்ல, அப்ப வருவாங்க. அதை விஜய் தவிர்த்திருக்கலாம். ஆனா அண்ணா திமுகவை நல்லா வச்சு செஞ்சுட்டாருங்க. கடுமையா விமர்சிக்கிறாரு திமுகவை, தீய சக்திங்கிறாரு. ஊழல் சக்தின்னு சொன்னோம்னா யாரையோ வேணா வாண்டடா வந்து வண்டியில ஏறாங்க அப்படின்னு சொல்றாரு. யார சொல்றாரு? அண்ணா திமுகவை தான். இப்ப பாருங்க, அவர் சொல்லிட்டாருல, போட்டி திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான், போட்டி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான். அப்படி சொன்னது மூலமாக அண்ணா திமுக ஐடி விங்கு விழுந்தடிச்சுட்டு அவர் விமர்சனம் பண்ணுது. அவங்க திமுக விமர்சனம் பண்ணுது. திமுக என்ன பண்றாங்க? டைரக்டா அண்ணா திமுக விமர்சனம் செய்யறதுக்கு பதிலாக நேரா அவங்க பாஜகவை, மத்திய அரசை, என்டிஏவை, டெல்லியை, திரு மோடியை, திரு அமித்ஷாவை அப்படி குறி வச்சு தாக்குறாங்க. அவர்கள் பின்னால் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் எடப்பாடியை தாக்குறாங்க. ஆனா நேரடியா அண்ணா திமுக அதிகம் தாக்குறது இல்ல. திமுகவை தாக்க வேண்டிய அண்ணா திமுக விஜய் பக்கம் தன்னுடைய குறியை வைத்து விடுகிறது. என்ன காரணம்? விஜய் எல்லா ஓட்டையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற பயம் இருக்கு. உண்மையும் அதுதான். விஜய் திமுக கணிசமான ஓட்டுகளை எடுக்கிறாரு, அண்ணா திமுக கட்டையும் கணிசமான ஓட்டு எடுக்கிறாரு. இப்போ அண்ணா திமுக கடுமையா விமர்சிக்கிறது மூலமாக அவர் கடுமையான ஒரு தாக்கத்தை கொடுத்து நல்ல கணிசமான ஓட்டுகளை அண்ணா திமுக வந்து எடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? வாட்டடா வந்து வண்டியில ஏறாங்க அப்படி சொல்றது மூலம் என்ன இருக்குன்னா, ஏங்க ரொம்பதான் திட்டல இல்ல, ஏங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னு சொல்றாரு. மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம காமெடி பீஸ் அப்படிங்கிறாரு. என்னங்க ஒரு தலைவர், வருங்கால முதலமைச்சர், இப்படி இல்லாம ஒரு பொது கூட்டத்துல, ஒரு பெரிய கூட்டத்துல, உலகம் முழுக்க மக்கள் பார்த்துட்டு இருக்கிற கூட்டத்துல காமெடி பீஸ். அப்புறம் 2-3 வார்த்தை என்ன சொன்னாருங்க, அது நாங்க கூட சொல்ல முடியாதுங்க. இப்படிலாம் பேசுறாங்க. அவர் மேல எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப வைத்தெரிச்சலா இருக்கிறான், ரொம்ப பொறாம இருக்கான். இதுக்கெல்லாம் டிஸ்கிரைப் பண்ற மாதிரி நம்ம செந்தமிழ்ல, அதாவது சென்னை தமிழ்ல அதெல்லாம் போட்டு தாக்குறாருங்க. தமிழ்நாடே இந்த வார்த்தையை பழகிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவரு பிரச்சாரத்துல ரொம்ப மும்முரமாயிட்டாரு. ஆனா ரொம்ப காரத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப விளாசுன்னு விளாசுறாரு. அண்ணா திமுகவை அதிகம் திட்டினான்னு சொல்லணும். திமுக திட்டுறது உண்மைதான். அண்ணா திமுக சைட்ல ஈழ அடிக்கிறாருல, அண்ணா திமுக பக்கம் போலாமா வேண்டாம் நினைச்சிட்டு இருந்தவங்க கூட என்னடா அது, அவங்க வாண்டடா போய் விஜய் வண்டியில ஏறுறாங்களே, என்னடா அவங்க காமெடி பீஸா இப்படின்னு யோசிக்க வைக்கிறாருங்க. இது விஜயோட ஸ்டைலுங்க, விஜயோட ஸ்டைல், தளபதி விஜயின் ஸ்டைல். அதுதான் என்னங்கிறது. தேர்தல் நெருங்க ஸ்கிரிப்டும் செமையா எழுதி கொடுக்குறாங்க, அழகா டெலிவரி பண்றாரு பாருங்க, போய் சேருது. என்ன பண்றது? திமுக சும்மா விடல, வறுத்து எடுத்துட்டாருங்க. அந்த வழியா அறிவாலயம் பக்கம் போனாவே உள்ள எடுத்துட்டு போட்டுக்கிறாங்க.
அவங்க கட்சியில சேர வச்சிடறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் கம்மியா பேசலாமா? தேமுதிகவை கம்மியா பேசலாமா? இல்ல போய் சேர்ந்த மனோஜ் பாண்டியனையும் வைத்திலிங்கம் அப்படி கம்மியா பேசலாமா? தேர்தல் சமயத்துல இந்த மாதிரி பெரிய தலைவர்கள் இடம் மாறுவது இயல்புதான். அவர் பக்கம் வந்து இருந்தாருன்னா, விஜய் பக்கம் வந்து இருந்தாருன்னா அப்ப சேர்த்துக்குவார்ல. தேமுதிக வந்து இருந்துன்னு வைங்க. ஏன்னா தேமுதிகவுக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு அனுபவம் இல்லை, ஆகையால ஊழல் செய்யல. அவங்க ஏதாவது 2 கட்சி கிட்ட கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க, சீட்டு வேணும் நோட்டு வேணும் எதிர்பார்ப்பாங்க. அது எல்லா கட்சியும் எதிர்பார்க்கறது தான், இடதுசாரிகளை. அப்படி இருக்கும்போது தேமுதிகவை சேர்த்து இருந்திருக்கலாம்ல. தேமுதிக அண்ணா திமுகவை திமுகவான்னு பாக்குறாங்க, போறாங்க. அவங்கள போய் வந்துட்டாங்க, அவங்கள இழுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லலாமா? அப்படி டைரக்டா சொல்லல. அர்த்தம் அதுதானே. அது மட்டும் இல்லாம கல்லா கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப இறங்கி அடிக்கிறார். நல்லா என்ன எல்லாமே எதிர்பார்த்தாங்க போறாங்க. ஒரு பெரிய கட்சி சிறிய கட்சி அப்படி ஆதரவு கொடுத்து வளர்த்தெடுக்க வேண்டாமா? தேர்தலில் போட்டியிடுவதற்கு நிதி ஆதாரங்களை தர வேண்டாமா? அதை வேண்டாம்னு சொல்றாரா விஜய்? அதனாலதான் யாருமே அவர் பக்கம் போகல. அந்த ஒரு மன வருத்தம் சோர்வு அவர்கிட்ட இருக்கு போல இருக்கு. இருந்தாலும் தன் முகம் கொண்டு தமிழக வாக்காளர்களை முழுக்க கவர்ந்து ஒரு பெரிய அளவுக்கு வெற்றி கொடுத்து விட வேண்டும் என்று ரொம்ப ஆசையா இருக்கிறாரு. இன்னும் தேர்தலுக்கு ஒரு 1.5 மாசம் இருக்கும். இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 இடத்துல அவர் பேசுவாரு. பேச பேச அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாக போயிட்டே இருக்கும். நிர்வாகிகள் தூண்டுறாங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸுங்க, எல்லாம் ஜென்சி விட கொஞ்சம் அதிகமானவங்க தான். ஜென்சி நிறைய இருக்காங்க. எல்லாத்தையும் கட்டி போட்டதுனால என்ன பண்றதுங்கிறது ஒரு பெரிய அளவுக்கான திட்டங்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. மற்ற கட்சிகிட்ட எல்லாருக்கும் அவர் மேல போறாமங்கிறாரு. எல்லாரும் அவரை வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. உண்மை அதுதான். எல்லா கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் விஜய் பற்றி பேசுகின்றனர். எல்லா ஊடகங்களும் தலைப்புச் செய்தியாக விஜய் பற்றி தான் தலைப்புச் செய்தி போடுகின்றன. எல்லா யூடியூப் சேனல்களிலும், அதாவது கட்சி சாராத யூடியூப் சேனல்களில் விஜய் தான் பேச்சாக இருக்குது. கட்சி சார்ந்த சேனல்களிலும் யூடியூப் சேனல்களிலும் விஜயை எதிர்க்கிறாங்க, விஜய்க்கு எதிர்மறையா போடுறாங்க. விஜய்க்கு ஆதரவா போடுற சேனல்கள் ஆதரவா போடுறாங்க. நாங்க நடுநிலையா இருக்கிறோம். விஜய் என்ன செய்யறாங்கிறத பார்த்துட்டு போடுறோம். விஜய் இன்னைக்கு ஹெட்லைன் தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஒரு நடிகர். அவர் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது மக்கள் எல்லாமே ஏதோ பண்ணுவார்னு நினைக்கிறாங்க. கூட்டம் அவர் அதிகப்படுத்திட்டே போறாரு. அவருக்கு என்னங்க இப்ப இருக்கிறத ஒரு மேடை உலகமே பாக்குது, எல்லாருக்கும் டிவி போகுது, எல்லாருக்கும் வீடியோ போகுது. எதிர்கட்சிகளை துவைச்சு எடுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் புள்ளி விவரம் நிறைய சொன்னாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன் நீட்டை ரத்து செய்யல, ஏன் இபியை பொறுத்த வரைக்கும் மின்சார வாரியத்துல மாதம் ஒரு முறைய கணக்கெடு பண்ணல, இதெல்லாம் நிறைய சொன்னாரு. எல்லா கணக்குகளும் சரியா தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கோச்சிங் சென்டர் அவருக்கு என்ன கோபம் தெரியலங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாமே இந்த கோச்சிங் சென்டருக்கு போய் நிறைய காசு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு விஜய் ரொம்பவே கவலைப்பட்டிருக்கிறார். அதுக்கு ஏதோ முடிவு பண்ண போறாராம், பாத்துக்குங்க. அது ஒரு தூண்டில் தான். ஏனென்றால் நம்ம தமிழக அரசு கிட்டத்தட்ட கல்லூரி படிப்பவர்களுக்கு 10 லட்சம் இலவச மடிக்கணினிகள்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க அப்படியே ஓட்டா மாத்துவாங்க ஒரு எண்ணம் இருக்கத்தாங்க செய்யுது. விஜய் என்ன பண்றாரு, ஐயா நீங்க கோச்சிங் சென்டருக்கு போக வேண்டாங்கிற மாதிரி மாத்துற. இந்த மாதிரி ஒவ்வொரு பேச்சிலுமே ஆளுங்கட்சியை சரியாக கொக்கி போட்டு நகர்த்துகின்ற அதே சமயத்தில் எதிர்கட்சி கொக்கி போட்டு குழியில தள்ளுறார். இதெல்லாம் வார்த்தைகள் மூலமாக மக்கள் மனதில் நிற்கக்கூடிய சாதாரண மக்கள் புழங்கக்கூடிய வார்த்தைகள் மூலமாக தன்னுடைய அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்று விட்டார் விஜய். சுருக்கமா சொல்ல போனா வேற லெவல். ஆனா இது ஓட்டா மாறுமாங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். நன்றி, வணக்கம்.